அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதுனா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்மளுடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஜும்மா நாளின் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயனை கடைசி வரைக்கும் கேளுங்க, அப்போ தான் அந்த பலனை உணர்ந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதயமாகும் நாளிலே மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அந்த நாளில்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அந்த நாளில்தான் அவர்களை சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்டான். இன்னும் அந்த நாளில்தான் யுக முடிவு நாளும் நிகழும். வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதுவது. அந்த நாளில் தரூத் இப்ராஹிம் இந்த ஸலவாத்தை ஓதுவது மிக சிறந்தது. அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் என் மீது இந்த நாளில் ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 10 ரஹ்மத்துகளை பொழிகின்றான். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் 10 முறை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வெள்ளிக்கிழமை அன்று குளித்து சுத்தம் செய்வது பருவம் அடைந்த ஒவ்வொருவரின் மீது கட்டாய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த நாளில் ஒரு மனிதர் குளித்து சுத்தம் செய்து தன்னுடைய ஆடைகளில் மிக அழகான ஆடையை அணிந்து வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு பள்ளிக்கு நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் நன்மை எழுதப்படுகிறது. அதாவது ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் இரவு வணக்கம் செய்த நன்மையும் எழுதப்படுகிறது. இந்த சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய நாளில் பள்ளிக்கு வரும் முதலாவது நபருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகிறது. இரண்டாம் வரும் நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகிறது. மூன்றாம் வரும் நபருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை எழுதப்படுகிறது. நான்காம் வரும் நபருக்கு கோழி, ஐந்தாம் வரும் நபருக்கு முட்டை. இது போன்ற நன்மைகள் குறைந்து கொண்டே வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ நம்ம நன்மையை அடைய நாம் ஜும்மாவுடைய நாளில் பள்ளிக்கு விரைந்து செல்ல வேண்டும். இமாம் ஜும்மா உரை பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மலக்குமார்கள் ஜும்மா உரை கேட்க வந்துடுவார்கள். இமாம் ஜும்மா மிம்பர் ஏறுவதற்கு முன்னதாகவே இந்த நன்மையை அடைய நாம் ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிகளுக்கு விரைந்து செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமையில் சிறப்புக்குரிய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த சிறப்புமிக்க ஜும்மாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து கூறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ உங்களை வந்தடையும்.